தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்காலிக சபாநாயகராக கருப்பையா பதவியேற்க உள்ளார். ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் விஜய் இதில் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இந்த தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழா தொடர்பான மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு முதல் முறையாக ஆளுநர் மாளிகைக்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். 4 நாட்கள் பயணம் மேற்கொண்டு தொடர்ந்து 4 நாட்களாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆளுநர் மாளிகைக்கு சென்ற தாவேக தலைவர் விஜய் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவே ஆளுநர் மாளிகைக்குள் முதல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அமைச்சர் புசி ஆனந்த் உள்ளிட்டவர்கள் விஜயோடு முதலமைச்சரோடு சென்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சர் மகாகவி பாரதியார் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய தற்காலிக சபாநாயகரினுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இருக்கின்றார். இது மரபு. அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே ஒரு தற்காலிக சபாநாயகர் அமர்த்தப்பட்டு அவர் மூலமாக கொள்வார்கள். அதன் பிறகு சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வு தனியாக நடைபெறும். அந்த அடிப்படையில் தான் சோழவந்தான் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருந்த கருப்பையாவை தன்னுடைய கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தவர் தற்காலிக சபாநாயகர் என்ற அடிப்படையில் அறிவிப்பு செய்திருந்தார் முதலமைச்சர். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தற்காலிக சபாநாயகர், அதாவது அரசினுடைய பரிந்துரைக்கு ஏற்ப ஆளுநரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட இருக்கின்றார். தற்காலிக சபாநாயகர் பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவர் நாளைய தினம் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை நிகழ்வில் பங்கேற்று அனைத்து உறுப்பினர்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பதவி பிரமாணத்தை செய்து வைப்பார் என்பதையும் பார்க்க முடியும். அதற்கு அடுத்த நாளில் தான் சபாநாயகர், துணை சபாநாயகர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்படுவார்கள். அதற்காக இப்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார். அமைச்சர்கள் புசி ஆனந்த் உள்ளிட்டவர்களோடு வந்திருக்கக்கூடிய அவர் மகாகவி பாரதியார் அரங்கில் நடைபெறக்கூடிய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்றார். முதல் முறையாக முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே ஆளுநர் தேநீர் விருந்து உள்ளிட்டவற்றின் மூலமாக முதலமைச்சருக்கான வரவேற்பினை வழங்குவார் என்பதையும் பார்க்க முடிகின்றது. ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரிகள், உயரதிகாரிகள் முதலமைச்சரை வரவேற்றிருக்கின்றார்கள், அமைச்சர்களையும் வரவேற்றிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அந்த இணைப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட இருக்கின்றன. அதாவது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து காணொலிகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே நேற்று வரை 4 நாட்களில் 4 முறை அவர் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் ஆளுநரோடு. அந்த சந்திப்பின் மூலமாகத்தான் தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முடியும் என்பதை உறுதி செய்து கொண்ட தாவேக தலைவர் விஜய் அதன் பிறகு அனைத்து கட்சிகளுடைய, அதாவது திமுக கூட்டணியில் இடம்பெற்று தன்னை ஆதரிப்பதற்கு முன் வந்திருந்த கட்சிகளுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு இப்பொழுது 120 என்ற எண்ணிக்கை பெரும்பான்மை கொண்ட முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு பயணம் செய்திருக்கின்றார். ஆளுநர் அகிலேக்கர் தற்பொழுது முதலமைச்சரை வரவேற்றிருக்கின்றார். ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரிகளும் முதலமைச்சரை வரவேற்றிருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக முதலமைச்சர் சென்றது ஆளுநர் மாளிகையினுடைய அந்த வாயில் பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுநரை சந்திப்பதற்கான அறை மட்டும்தான். இப்போதுதான் முதல் முறையாக அந்த புல்வெளி பகுதி இருக்கும், அங்குதான் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். தேநீர் விருந்து, குடியரசு சுதந்திர தின விழாவின் பொழுதெல்லாம் அந்த புல்வெளி மைதானத்தில் தான் நடைபெறும். அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் ஆளுநர் மாளிகையிலே இதுபோன்று பதவியேற்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். தர்பார் அரங்கம் என்று முன்பு அழைக்கப்பட்டது, இப்பொழுது அதற்கு மகாகவி பாரதியார் அரங்கம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. அந்த அரங்கத்திற்கு தமிழக முதலமைச்சர் சென்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் சோழவந்தான் தனி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருந்த கருப்பையா தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார். அவர் பதவியேற்றுக் கொண்ட பிறகு நாளைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்பு நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பார் என்பதையும் பார்க்க முடிகின்றது. இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக முதலமைச்சருக்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார். அதற்கேற்ப தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு தாவேக தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தயாராகி வருகின்றார். அதற்கான நிகழ்ச்சிகளுக்கான அந்த எப்பொழுது தேர்வு நடைபெறும் என்பதற்குரிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறக்கூடிய விதமாக, அதாவது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய தேதியையும் அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்து ஆளுநர் மூலமாக அரசின் சார்பிலே அறிவிப்பார்கள். இப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கிண்டி ஆளுநர் மாளிகையை சென்றடைந்திருக்கின்றார் என்பதை பார்த்து வருகின்றோம். ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்றார். சற்று முன்பாக பெரியார் திடலுக்கு சென்று தந்தை பெரியாரினுடைய நினைவிடத்தில் எல்லாம் மரியாதை செலுத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கின்றார். முன்னதாக காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆய்வுக் கூட்டத்திலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்றிருந்தார். முக்கியமான 3 கோப்புகளில் கையெழுத்திருக்கின்றார். தமிழகத்தினுடைய முக்கிய கட்சிகள் எல்லாம் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார்கள். மின்சாரம் தொடர்பாக 200 யூனிட் இலவச மின்சாரத்தை
பொதுமக்கள் 500 யூனிட் வரை பயன்படுத்தியிருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. பெண்களுடைய பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவற்றுக்காக சில பிரத்யேக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோப்புகளில் கையெழுத்திட்டு அதற்கான ஆணை பிறப்பித்திருக்கின்றார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் பாதுகையிலே இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அமைச்சர் புசி ஆனந்த் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஏற்கனவே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 9 அமைச்சர்களுக்கான துறைகள் என்ன என்ற விவரம் எல்லாம் வெளியிடப்படும். குறிப்பாக இந்த 9 அமைச்சர்களுக்கும் முக்கிய துறைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி நிதித்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அறிவிப்புகள் அந்த அமைச்சர்களாகி இருக்கக்கூடிய 9 பேருக்கும் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இப்பொழுது ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்பது தற்காலிக சபாநாயகர் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுக் கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கருப்பையா தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு நாளைய தினம் அவர் அந்த பதவியை பயன்படுத்தி அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதாவது பதவியேற்பு விழாவை நடத்துவார் சட்டப்பேரவையிலே. அதன் பிறகுதான் தமிழக சட்டப்பேரவையினுடைய பலம் என்ன, அதாவது 233 உறுப்பினர்களை கொண்டதாக தமிழக சட்டப்பேரவை இருக்கும். விஜய் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஒன்றை ராஜினாமா செய்திருக்கின்றார், திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியை. எனவே சட்டப்பேரவையினுடைய பலம் 233 குறையும். அப்படியான சூழ்நிலையிலே ஒரு 118 உறுப்பினர்கள் சபாநாயகரோடு சேர்த்து இருந்தால் அவர்கள் அந்த அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.